2019ஆம் ஆண்டு தமிழகத்தை உலுக்கிய வழக்கு, பொள்ளாச்சி வழக்கு, இளம்பெண்களை அறையில் அடைத்து வைத்து பாலியல் வன்புணர்வு நடத்தியது. அதே போல அண்ணா என்னை விட்டுருங்க, என்னை அடிக்காதீங்க என்று சொல்லி மிரட்டி மோசமான முறையில் அவர்களை பாலியல் வன்புணர்வு செய்தார்கள். குறிப்பாக இந்த 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு ஜனநாயக மாதர் சங்கம் நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தியது. அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு காவல்துறையும் இணைந்து குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்தது. ஆனால் இந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும் ஜனநாயக மாதர் சங்கம் நடத்திய போராட்டத்தின் விளைவாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். இன்றைக்கு வழக்கினுடைய தீர்ப்பு என்பது வர இருக்கிறது. நிச்சயமாக நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தமிழகத்தில் கோடிக்கணக்கான பெண்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கும். எங்கள் போராட்டத்திற்கு கிடைக்கும் வெற்றியாக இருக்கும். ஆகவே வழக்கினுடைய தீர்ப்பை கேட்பதற்காக நீதிமன்றத்திற்கு முன்